இப்போ அதிமுக வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் இணைகிறாங்க அப்படின்றப்ப அதிமுகவில் எந்த தொண்டரும் போகல. இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகு அதிமுகவுடைய வாக்கு வங்கி எவ்வளவு தெரியுமா? 25%. திமுகவுடைய வாக்கு சேதாரம். உண்மையான தொண்டர்கள் கூட ஏன் அதிமுக இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு ஏக்கம் எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கும்ல சார். ஜெயலலிதா டெபாசிட்டே போச்சு பர்கூரில். அதனால் அதிமுக இந்த காலத்தில் எடப்பாடியில் யார் வந்தாலும் அதிமுக. 6 மாத காலம் விஜய் மீது அதிருப்தி அதிகமாகும். பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக தான் விஜய்க்கும் அதிமுகவுக்குமான போட்டியாகத்தான் மாறும். ஆளுங்கட்சியா இருக்கிற தாவேக்காவே அதிமுகவை மற்றும் சில கட்சிகள் அப்படின்ற ஒரு வரிசையில தான் வைக்கிறாங்க. அவங்களுக்கு அதிமுக வளர்ந்துடக்கூடாது, திமுக அழிஞ்சு போச்சு, மேலும் அதை அழிக்கும். அதிமுக கொஞ்சம் பலவீனம் ஆயிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. இல்லை, அதிமுக எந்த சூழல் போனாலும் இரட்டை இலை அதிமுகவை காப்பாற்றும். தொண்டை பின்னாடியே போடும், ஒருத்தர் பின்னாடி போடும். இப்ப இருக்கிற அரசியல் களத்துல வந்து எல்லாரும் இந்த கவர்ச்சியை நோக்கி போகிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. சோசியல் மீடியா எல்லாம் பார் ரூமா மாறி திமுக 50 பேர் வச்சிருக்கான், அதிமுக 50 பேர் வச்சிருக்கான், தாவேக்கு 50 பேர் வச்சிருக்கான், அண்ணாமலை 25 பேர் வச்சிருக்காரு. இதுதான் சோசியல் மீடியான்னு எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. திமுக முழுசா அழிஞ்சிருச்சு நம்மளால சொல்ல முடியாது. இப்ப கூட அவங்க ஆக்டிவா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக தான் ஆட்சியை பிடிக்கும், திமுக தான் அதிகாரத்துக்கு வரும். இப்படி நம்பியவர்களுக்கு குளத்தூர்லையும் ஜெயிக்க முடியல. உன்னுடைய ஊழலை நான் கொண்டு கழுவுதலை, என்னுடைய ஊழலை நீ கண்டு கொள்ளாது. விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் இடையில ஒப்பந்தம். ஆமா, காங்கிரஸ் எப்படி கழுத தெரிஞ்சு கட்டெரும்பாச்சு, அதே போல திமுகவும் 4 சீட் வாங்குகிற காலம் மிக விரைவில் வரும். எதிர்காலத்தில் திமுகவினுடைய அரசியல் மண்மூடி போகும். C7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்ப அதிமுக தொடர்ந்து பல தோல்விகளை கண்டுட்டு வராங்க. அதிமுகல இருந்து நிறைய பேர் தாவேக்கால போய் இணைகிறாங்க. இதனால அதிமுக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, இதுக்கப்புறம் அதிமுக பல தோல்விகளை கண்டுட்டு வரும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் முன் வச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நேரடியாவே நம்மளே பாக்குறோம். இப்ப அதிமுக இருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் இணைகிறாங்க அப்படின்றப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? உண்மையா மற்றும் பல கட்சியில அதிமுக இணைஞ்சிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? அப்பா, அதிமுகவில் எந்த தொண்டரும் போகல. இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகு அதிமுகவுடைய வாக்கு வங்கி எவ்வளவு தெரியுமா? 25%. 13 கட்சி கூட்டணியில் திமுக வாங்கியது 25%, விஜய் வாங்கியது 35%. அப்போ 25% 2 திராவிட கட்சியும் வச்சிருக்கு. இந்த திராவிட கட்சி ஒழிக்கக்கூடிய வாக்கு அண்ணாமலைக்கு இருக்கா? இல்லை. அதிமுக திமுக இரண்டும் 25-27% வாக்குகளை நிரந்தரமாக வச்சிருக்கு. 10% வாங்க விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ திமுகவுடைய வாக்கு சேதாரமாயிருக்கு. விசிக வெளியே போயிடுச்சா? திமுகவை மட்டுமே நம்பி இருந்த கம்யூனிஸ்டுகள் வெளியே போயிட்டாங்க, காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு. திமுகவுடைய மிகப்பெரிய சேதாரம் முஸ்லீம் வாக்கு, கிறித்துவ வாக்கு. இதெல்லாம் போன பிறகு 10% வாக்கு போன பிறகு திமுகவுடைய வாக்கு வங்கி 15% மாறிடுச்சு. அதிமுக வாக்கு வங்கி அது அப்படியே 25% இன்னும் இருக்கு. எது பெரிய கட்சி? ஆனா அதிமுக மீது மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா நேரடியாவே நிறைய பிரச்சனைகளை பார்க்கிறப்ப உண்மையான தொண்டர்கள் கூட ஏன் அதிமுக இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு ஏக்கம் எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கும்ல சார்? இல்லைம்மா, அது இருந்தாலுமே வாக்கு வங்கி தான் ஒரு சக்தியை தீர்மானிக்கும். ஜெயலலிதா டெபாசிட்டே போச்சு பர்கூரில். முதல்ல சோழன் ஜெயிக்கிறார், 2வது டி ராஜன் நிற்கிறார், ஓட்டு வாங்குறார், 3வது ஜெயலலிதா. அதமாக முதலமைச்சர் ஆகலையா? வாக்கு வங்கி நிரந்தரமாக வைத்திருக்கக்கூடிய கட்சி இரட்டை இலையை அதிமுக தான். அதனால் அதிமுக எந்த காலத்தில் எடப்பாடியில் யார் வந்தாலும் அதிமுக இருக்கும். ஆனால் திமுக குடும்பம் இருந்தால்தான் திமுக இருக்கும். நீங்கள் இன்னொரு 6 மாத காலம் விஜய் மீது அதிருப்தி அதிகமாகும். அப்போது பிரதான எதிர்க்கட்சியாக
அதிமுக தான் விஜய்க்கும் அதிமுகவுக்குமான போட்டியாகத்தான் மாறும். இதுதான் எதிர்காலத்தில் நடக்கும். அதற்கான சூழல் தான் இருக்குது. புதிதாக இன்னொரு கட்சி உருவாகி எதிர்க்கட்சியால் வர முடியாது. விஜய்க்கு 10% வாக்கு குறைந்தால் அது எதிர்க்கட்சியாக போயிடும். 3 பேர் ஈக்குவலாக 25% வாங்குவாங்க. அதிமுக திமுகவை விட அதிகமாக 10% வாங்கினதுனால நாற்காலி அவர்கள் வசப்பட்டது. அதனால் 2ஆம் இடத்தில் அதிமுக தான் இருக்குது, 3வது இடத்தில் திமுக இருக்குது. ஆளுங்கட்சியா இருக்கிற தாவேக்காவே அதிமுகவை மற்றும் சில கட்சிகள் அப்படின்ற ஒரு வரிசையில தான் வைக்கிறாங்க. நேரடியா திமுக தான் எங்களுடைய எதிரின்ற மாதிரி ஜெயிச்ச பிறகும் விஜய் அவர்கள் பேசுறாரு. அப்படி இருக்கும்போது அவங்களையே அதிமுகவை எதிர்கட்சியா கணிக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க வருது இல்ல சார்? இல்லை, அவங்களுக்கு அதிமுக வளர்ந்துடக்கூடாது. திமுக அழிஞ்சு போச்சு, மேலும் அதை அழிக்கணும். அதிமுகவோட ரீப்ளேஸ்மெண்ட்டா தாவேக்கா அப்படின்னு சொல்றாங்களே சார். இல்லை, அப்படி தாவேக்கா அது விஜயனுடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி ஓட்டு. அதிமுக ரெட்டை இலைக்கான ஓட்டு, திமுக உதயசூரியனுக்கான ஓட்டு. ஆனால் விசில் சின்னம் என்பது விஜய்க்கு மட்டுமே சொந்தமான வாக்கு. அதனால் அதோடு அது இணைத்தெல்லாம் பார்க்கவே முடியாது. உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள் வந்து தாவேக்கா பக்கம் இருக்காங்க அப்படின்றத தாவேக்காவை சேர்ந்த முக்கிய தலைவர்களே ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அவங்க சொல்ற மாதிரி அதிமுக கொஞ்சம் பலவீனம் ஆயிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. ஏன்னா CV சண்முகம் இடையில நடந்த பிரச்சனை, திமுக கூட நேரடியா இவங்க கூட்டணி வைக்கலாம் அளவுக்கு பேசினாங்க அப்படின்ற செய்திலாம் வெளியே வரும்போது அதிமுக மேல இருந்த நம்பிக்கை அந்த இடத்துல குறைஞ்சிருச்சா சார்? இல்லை, அதிமுக எந்த சூழல் போனாலும் ரெட்டை இலை அதிமுகவை காப்பாற்றும். இப்போ செங்கோட்டையனை, சபாநாயகர், ஜேசிடி பிரபார் யார் போனாலும் தொண்டை பின்னாடியே போலி, ஒருத்தர் பின்னாடி போலி. இங்கே செங்கோட்டையனுக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு உடன்பாடு வந்தது. தேவர் ஜெயந்தி குரு பூஜையில் நீ 50,000 பேரை கூப்பிட்டு வா, நான் 50,000 பேர் கூப்பிட்டு வர்றேன், எடப்பாடி மிரட்டிடுவோம். இந்த திட்டம் போட்ட பிறகு நீங்கள் 500 பேர் கூட செங்கோட்டையனால் திரட்ட முடியல. அந்த பக்கம் 500 பேர் கூட ஓபிஎஸ்ஸால் திரட்ட முடியல. அப்போது என்ன நடந்தது? அதிமுக தொண்டன் யாரும் வெளியேற விரும்பவில்லை. திமுகவில் உடைச்சிட்டு வைக்க போனார், இப்படி பல பேர் போயிருக்காங்க. ஆனால் உடைஞ்சது அதிமுக ஆரம்பித்த காலம் 72, இன்றைக்கி வருஷம் 2026. எந்த கட்சி இது உடைத்து கொண்டு போக முடியாத அளவுக்கு பலவீனமான கட்சி அல்ல அதிமுக. திமுக யார் வேணாலும் உடைக்கலாம், எத்தனை முறை வேணாலும் உடைக்கலாம். ஆனால் அதிமுகவை யாராலும் உடைக்க முடியாது. டிடிவி போயிருக்கா, ரெட்டலையாக போயிருக்கு. சசிகலா போயிருக்கா, ரெட்டைலையாக போயிருக்கு, இல்லையே. அதெல்லாம் அவர்களுடைய சொந்த செல்வாக்கு. ஊருக்கு 500 பேர் இருப்பான், அவர்கள் காசு கொடுத்து லாரிக்கு ஆளை கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க. இதுதான் நடக்குதே தவிர உண்மை தொண்டை அதிமுக ரெட்டலை தொண்டை முதல் முறை அவன் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டான்னா எந்த சூழலையும் மரணம் அடைகிற வரை அவன் ரெட்டலை விட்டு போக மாட்டான். திமுக அப்படி இல்லை. திமுக நீங்கள் திமுகவுக்குள்ளேயே கருணாநிதியை பிடிக்காம பெரும் கூட்டமே இருந்தது. அதுதான் மதிமுக, அதுதான் அதிமுக. இப்படி பல மாற்றங்கள் நடந்திருக்கு. அதனால் அதிமுக வாக்கு வங்கி எந்த காலத்துலேயும் சேதாரம் ஆகாது. திமுக வாக்கு வங்கி பல இடங்களில் சேதாரமாயிருக்கு. ஆனா இப்ப இருக்கிற அரசியல் களத்துல வந்து எல்லாரும் இந்த கவர்ச்சியை நோக்கி போகிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சோசியல் மீடியாவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு, இந்த சோசியல் மீடியா மூலமா ஜென்சிகளை கவர்றாங்க அரசியல்வாதிகள் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு விஷயத்துலதான் திமுக அதிமுக கொஞ்சம் பலவீனமாயி தோத்துட்டாங்க, அதனாலதான் தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கு அப்படின்ற அளவுக்கு பேசுறப்ப நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, வந்து சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு செயற்கையான கருத்தை உருவாக்குகிற ஒரு இடம் தான் சோசியல் மீடியா. எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பெரியார் அர்த்தம் சொல்லுவார். நான் சொல்கிறேங்கிற ஏற்றுக்காத, உன்னுடைய பட்டறிவில் பகுத்து பாருங்குவார். இன்றைக்கி அந்த நிலம் வந்துருச்சு. சோசியல் மீடியா எல்லாம் பார் ரூமாக மாறி திமுக 50 பேர் வச்சுருக்கான், அதிமுக 50 பேர் வச்சுருக்கான், தாவேக்கு 50 பேர் வச்சுருக்கான், அண்ணாமலை 25 பேர் வச்சுருக்காரு. இதுதான் சோசியல் மீடியான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் சோசியல் மீடியா செய்திகளை யாரும் நம்புவதில்லை. காரணம் இது உண்மைத்தன்மை அல்ல, இதெல்லாம் பெய்டு நியூஸ்.
பணம் கொடுத்து பேச சொல்கிறான், பணம் கொடுத்து பேச சொல்கிறான், பணம் தான் பிரதானம். அப்போ இந்த மீடியா துறை அழிஞ்சு போச்சு, செய்தியாளர் துறை அழிஞ்சு போச்சு. ஒரு சேனலில் இருந்தால் 2 கேமரா ஒரு சிஸ்டம் இருந்துன்னா எந்த கருத்தை வேண்டுமானாலும் மக்களை திணிக்கலாம். மக்கள் வந்து உடனடியாக ஏமாறுவான். அடுத்து அந்த செய்தி பொய்யான செய்தின்னு அங்கேருந்து வெளியேறுவோம். பெட்ரோல் டிமாண்டுங்கிறான், எல்லாம் கூட்டிட்டான் பங்கில். ஒரு 2 மாதம் முந்தி நடந்தது பார்த்தீங்களா இல்லையா? பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை, கேரளாவில் கிடைக்குது, ஆந்திராவில் கிடைக்குது, கர்நாடகா கிடைக்குது. சாயங்காலம் வரைக்கும் சொன்னோம், அப்போ தான் கூட்டம் கலைஞ்சிது. அப்போது யாரோ சமூக விரோதி செய்கிறான், பெட்ரோலே கிடைக்காது, கேஸே கிடைக்காது, சமையலே பண்ண முடியாதுன்னு விறகு தான் எரிக்கணும்னு ஒரு செய்தியை பதிவிடுறான். அது மக்கள்கிட்ட அவேர்னஸ் ஆகுது. அது உண்மை அல்ல, அது அவனுடைய சொந்த லாபத்துக்காக செய்யப்பட்ட வேலை. அதனால் இனி அது போன்ற சமூக வலைதளங்களெல்லாம் இனிமேல் மக்கள் நம்ப தயாராக இல்லை. அதுக்குள்ளே என்ன செய்தி உண்மை இருக்குது இதை மக்கள் தேட ஆரம்பிச்சு. அதனால் இந்த சோஷியல் மீடியா கதை, திரைப்பட கவர்ச்சி கதையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவுக்கு வருகிற பொழுது இவர்களெல்லாம் விரட்டப்படுவார்கள். பல நாடுகள் அப்படி நடந்திருக்கு. அதே போல் தமிழ்நாட்டிலையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு இளைஞன் தலைமை தாங்குவான். டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னார், வேலையில்லாத இளைஞர்கள் பூரா கரப்பாம்பூச்சி போல அங்கங்கே திரியிறான்னார். கரப்பாம்பூச்சி கட்சி ஆரம்பிச்சிட்டான். பல லட்சம் பேர் இளைஞர்கள் கூட்டம். அது உண்மையான கூட்டம். ஏன் அத்தனை பேருக்கு தேவை இருக்குது, வேலை வாய்ப்பு தேவை இருக்குது. தங்கறக்கு அவனுக்கு உறைவிடம் தேவைப்படுது. இதுக்கெல்லாம் அவனுக்கு ஒரு அரசியல் மாற்றம் தேவைப்படுகிறது. அதுதான் அவ்வளோ பேர் கூடியிருக்கு. அதனால் உலகம் பூரா ஒரு சமூக மாற்றம் நடந்து கொண்டே இருக்குது. சோஷியல் மீடியா வச்சு யாரும் ஏமாற்ற முடியாது. ஒரு நாள் ஏமாற்றலாம், இல்லை ஒரு வாரம் ஏமாற்றலாம். 8ஆவது நாள் அவன் தேட ஆரம்பிச்சிடுவான், வீட்டை விட்டு வெளியே தேட ஆரம்பிச்சிடுவான். அதனால் திமுக அழிஞ்சு போச்சு, அதிமுக வாக்கு வங்கிகளை வைத்திருக்கு. அதான் பிரதான எதிர்க்கட்சியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. திமுக முழுசா அழிஞ்சிருச்சு நம்மளால சொல்ல முடியாது சார். இப்ப கூட அவங்க ஆக்டிவா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு பக்கம் அந்த தோல்வியை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வழியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப திமுக இல்லை அப்படின்னு ஆகிடுமா? திமுக தேர்தலுக்கு முன்பு திமுக தான் ஆட்சியை பிடிக்கும், திமுக தான் அதிகாரத்துக்கு வரும். இப்படி நம்பியவர்களுக்கு குளத்தூர்லேயும் ஜெயிக்க முடியலையே. இப்போ என்ன வியூகம் வைக்கிறாங்க? முதல்ல அதே வியூகம் தானே, எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், தக்க வைக்கணும். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் டெல்லியில் மதிக்க மாட்டோம். அப்போ எம்பி எலெக்ஷன் ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஜெயிச்சா தான் முதலமைச்சராக முடியும், அங்கேயும் ஜெயிக்கணும். கடைசியில் குளத்தூர்லேயே கோட்டை விட்டிங்களே. இதுதான் திமுக. ஆக திமுக என்பது காங்கிரஸ் எப்படி கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பாச்சு, அதே போல் திமுகவும் 4 சீட் வாங்குகிற காலம் மிக விரைவில் வரும். அப்பொழுது தான் திமுக மீண்டும் மறுபரிசீலனை செய்யும். அடுத்த ஆட்சி வர்றது எப்படி? 10 ஆண்டு போய் 15ஆவது ஆண்டு வந்துருச்சு. திமுக இன்னும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கு. அதிமுக அதை பற்றியெல்லாம் பார்க்கறது இல்லை. 25% ஓட்டு வாங்குது. ஆக திமுக நீங்கள் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்க காரணம், இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய எந்த செய்தியும் அங்கே கிடையாது, எந்த முற்போக்கான செய்திகள் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிகளே மூட்டை கட்டி தூக்கி வெளியில் போடுன்னு சொல்லிட்டான். கம்யூனிஸ்ட் கட்சிகளே கொள்கை இல்லாமல் போச்சேன். அப்போ திமுக என்ன பண்ணும்? அதனால் எதிர்காலத்தில் திமுகவினுடைய அரசியல் நீங்கள் மண்மூடி போகும் வாய்ப்பே இல்லை. திமுக மீண்டும் அரசியலுக்கும் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. சார், நீங்கள் சொன்னீங்க அரசியல் களம் மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு திமுக இருந்தது. ஆனால் இந்த நிலையில திமுக தனித்து விடப்பட்டிருக்கு, திமுக இருந்த கூட்டணிகள் விலகி இருக்கு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்தியா அலைன்ஸ்ல நாங்கள் பங்கேற்கல அப்படின்னு சொல்லிட்டு திமுக விலகுது. இதை எப்படி பார்க்கறது சார்? இல்லை, திமுக பொறுத்த வரைக்கும் திமுக இடத்தை தாவேக நிரப்புது. ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாருன்னா, திமுக நம்பி பலன் இல்லை, தாவேக நம்பினா நமக்கு ஒரு 40 சீட் கிடைக்கும்னு ராகுல் நம்புறாரு. அப்புறம் திமுக எப்படி சப்போர்ட் பண்ணுவார்? அதுதான் காரணம்.
இந்தியா கூட்டணியிலேருந்து திமுக வெளியேறுவதற்கு எதிர்காலத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்தாலும் வெற்றி பெற முடியாது. சிதம்பரம் சொல்றாங்க திமுக மொத்தமா விலகல அப்படின்ற கருத்தை அவர் வைக்கிறார். இன்னொரு பக்கம் எங்களுக்கான ஒரு துரோகத்தை காங்கிரஸ் பண்ணிடுச்சு அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலயும் திமுக தலைவர்கள் முன் வச்சு ஒரு பிரச்சாரமாவே பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? உண்மையாவே காங்கிரஸ் அந்த பண்ணதுனாலதான் அந்த ஒரு விரக்தியில இந்தியா அலைன்ஸ்ல இருந்து திமுக வெளிவராங்களா? திமுக பொறுத்த வரைக்கும் தாவேக்கா ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. ஆட்சி கவுளணும். எவ்வளோ சீக்கிரம் கவுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கவுக்கணும். திமுக தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் 20 கோடி ரூபா விலை வைத்து இப்போ யாராவது கிடைப்பானா மீன் தூண்டி போட்டாச்சு. 20 கோடிக்கு யாராவது கிடைப்பானான்னு அமைச்சர்களுக்கெல்லாம் அசைன்மெண்ட் கொடுக்கப்படும். எப்படியாவது 10 பேரை இழுத்து ஆட்சியை கலைச்சிருங்க. 20 கோடியை கட்டிட்டு அலையிறான் அவ்வளோ பேர். இதெல்லாம் திமுக கடுமையான பலவீனத்தில் இருக்குது. திமுக எந்த காலத்திலும் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வர முடியாது என்பதற்கு இதை விட எந்த ஆதாரங்களும் தேவையில்லை. ஆரம்பத்துல 6 மாதம் பொறுத்திருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 3 மாதம் கூட தாங்காது தாவேக்கா அப்படின்றத வெளிப்படையாவே மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. இப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு அடுத்த கட்ட நகர்வுகளை திமுக முன்னெடுக்கும்னு எடுத்துக்கலாம்? திமுக பொறுத்த வரைக்கும் எந்த ஊழலையும் கண்டிக்காது தாவேக்காட்ட. ஏன்? ஊழலை கண்டித்தால் திமுக மீது ஊழல் பல வழக்கு பாயும். ரகசியமாக விஜய் ஸ்டாலின் வீட்டுக்கு போனதே இந்த ஒப்பந்தம் தான். அப்போது உன்னுடைய ஊழலை நான் கொண்டு கொள்வதில்லை, என்னுடைய ஊழலை நீ கண்டு கொள்ளாது. விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் இடையில ஒப்பந்தம் தான். ஆமாம், சட்டசபையில் தீர்மானம் நடக்கிற பொழுது ரகசியமாக வெளியேறினார்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? எதிர்த்திருக்க வேண்டாமா? பலமாக எதிர்க்கணுமா இல்லையா? உன்னுடைய எதிரியை தானே, உன்னை எதிர்த்து தானே ஆட்சிக்கு வந்தான். அந்த இடத்துல உதயநிதி அவங்களுடைய எதிர்ப்பை காட்டலையா சார்? நிறைய விமர்சனங்களை முன் வச்சுட்டு தானே வெளியே வந்தாங்க. திமுக ஆதரவு இல்லாம தாவேக்கா இல்லைன்றத அந்த இடத்துலயும் அவங்க பதிவு செஞ்சாங்க தானே சார்? பதிவு செஞ்சுட்டு அதுக்கு பதிவு செஞ்சு தப்பிச்சு ஓடுறதான் எதிர்ப்பை காட்டுறதா? வெளிநடப்பு அப்படின்னு தப்பி ஓடுறதா வெளிநடப்பு? என்ன அர்த்தம்? தப்பி ஓடுவதா எதிர்த்துல வாக்களிச்சிருக்கணும். அப்போ அந்த எதிர்ப்புங்கிறது அங்கே இல்லைன்னு தானே அர்த்தம். ஆதரவு எதிர்ப்புன்னு 2 விஷயம் இருக்குல்லம்மா. ஆதரவு 108 ஓட்டு, எதிர்ப்பு 116 ஓட்டு. எதிர்ப்பு 116 அங்கே வரலையே. என்ன காரணம்? ஓட்டு போட்டேன்னா வழக்கு பாயும், ஜெயிலுக்கு போயிடுவேன். துர்கா ஜெயிலுக்கு போயிடுவேன், ஸ்டாலின் வழக்கு ஜெயிலு, சபரீசன் ஜெயிலு. இதெல்லாம் அறிவிக்கப்படாத மிரட்டல். இல்லை நான் தப்பிச்சு போயிடுறோம். விஜய் மிரட்டலுக்கு பண்ணிடுறவங்களா திமுக? இல்லை இப்படியே ஏன் இப்போ விஜய் எதுக்கல? ஊழலே நடக்கலையா? 1 மாத காலம் எத்தனை ஊழல். நம்ம 10 பாட்டிலுக்கு 10 ரூபா போயிட்டு தானே இருக்கு. அதையே எதுக்கல? வாயே திறக்கலையே. பிளாஸ்டிக் போட்டு ஒட்டியிருக்கா உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும். அப்போது இதுதான், நான் வீட்டுக்கு வரும்போது யாரும் இருக்கக்கூடாது. துரைமுருகன் இருக்கக்கூடாது, டிஆர் பாலு இருக்கக்கூடாது. நான் மட்டும் தனியாக பேசணும். இதுதான் டீலிங். உதயநிதிக்கு சபரீசன், துர்கா காப்பாற்றப்பட்டார். எந்த வழக்கும் போடுறார். மக்களுக்கு எல்லாம் தெரியும், மக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். இந்த ஊழல் முன்னாள் ஊழல், இந்நாள் ஊழல். இதுதான் இன்றைய அரசியல். ஆட்சி மாறினாலும் ஊழல் மாறல. ஆட்சி மாறவில்லை. நீங்கள் விஜயகுமார் தான் இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி. திமுகவில் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு கொடுத்தவர். நீங்கள் கீர்த்தனாவை அமைச்சராக மதிப்பதே இல்லை விஜயகுமார். இன்னும் விஜயகுமார் திமுக ஆட்சியில் நியமித்த ஆட்கள் தான் இன்னும் சுற்றி சுற்றி வரலாம். திமுக எதுக்கவே இல்லையே. என்ன காரணம்? உன்னுடைய ஊழலை நான் கண்டுகொள்ள மாட்டேன், என்னுடைய ஊழலை நீ கண்டுகொள்ளாது. ஜெயிச்ச பிறகு விஜய் திமுக தானே சார் எதிர்க்கிறாரு. திமுகவை எதிர்க்கிறாரு, நடிக்கிறார். ஹெச்ஆர்என்சியில் பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தங்கம் பாலம் நகையெல்லாம் உருக்கப்பட்டு பாலமாக்கப்பட்டது. அது எங்கே? அதை போய் பிடியானா திருநூறு விற்கிறவன், ஊதுபத்தி விற்கிறவனை போய் பிடிக்கிறார் ரமேஷ். எல்லா நகைகளும் உருக்கப்பட்டு கணக்கு இருக்க. எங்கே அந்த அதிகாரி? எங்கே? இப்போ இதில் இபியில் ஹார்ட் டிஸ்கே காணாம எங்கே போச்சு? அது கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா? இன்னும் 5 பேர் ஜெயிலுக்கு போயிருக்கணுமா இல்லையா?
பல கோடி ரூபாய் ஊழல் நடந்த ஈபியில் ஆதாரங்களை அளிக்கப்பட்டிருக்கு. இவங்க தானே சொல்கிறாங்க ஆதாரம் அழிச்சுவிட்டான்னு. ஆதாரம் அளிப்பதற்கு ஆதாரம் தானாக போய் அழிக்குமா? அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு அளித்த நபர் யார்? பிடிச்சி ஜெயிலுக்கு போட்டுக்கணுமா இல்லையா? எல்லாம் ஒன்று ஜெயிலுக்கு போயிருக்கணுமா இல்லையா? ஒன்றும் இல்லை. நாங்கள் ஊழல் செய்து தயாராக இருக்கோம். உங்களுடைய ஊழல் எங்களுடைய ஊழல் ரெண்டும் ஒரு நேர்கோட்டில் இணைகிறது. அதே கான்ட்ராக்டர் எங்களுக்கு பணம் கொடுக்க போகிறான். தொடர்ந்து பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.